ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். தொடர்ந்து 2 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேட்டர்ன் எடுத்தோமோ அதே சேம் பேட்டர்ன் தான் அடிச்சிருக்கான். கையில் இருந்த வின்னிங் நழுவி போன மாதிரி இருக்குது. நல்ல பேட்டர்ன் மிஸ் பண்ணியாச்சு தொடர்ந்து 2 நாளாகவே. என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 73, ஏபி 73, ஏஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 75. அப்போ 73க்கும் 75க்கும் கேப்பில் ஒரு 74 வரையும் கரெக்டாக 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிஇசி வந்து 74க்கு அவன் ஒரு நம்பரை பவர் பண்ணி அவன் 24 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா, கிட்டத்தட்ட அதே சேம் பேட்டர்ன் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 02, ஏஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 04. அப்போ 02க்கும் 04க்கும் கேப்பில் ஒரு 03 வரையும், அதாவது பிசி வந்து 03 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் பவர் பண்ணியிருப்பான் சொல்லிட்டு தான் நான் வந்து 03க்கு 53 சொல்லி கொடுத்தேன். ஓகேவா, ஏன்னா அவன் அதே பேட்டர்னில் போகிற மாதிரி இருந்தால் அவன் 53 அடிப்பான் சொல்லிட்டு நான் 53 போனேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2வது பேட்டர்ன் பவர் பண்ணி அடிச்சிட்டான். அதே மாதிரி தான் நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன், ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பேட்டர்ன் போகிறான் அதே சேம் பேட்டர்ன் அடிக்காமல் நான் கொஞ்சம் பவர் பண்ணி அடித்தேன். என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 69, ஏபி 69க்கு ஏபோர்டு மட்டும் பவர் பண்ணால் 19, 6க்கு 1 பார்த்தீங்கன்னா பவர் வைக்கவா, 69க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 19, அந்த 19 திருப்பி இங்கே 91 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து பார்த்திங்கன்னா 50. அப்போ 50க்கு ஏபோர்டு மட்டும் பவர் பண்ணால் 00, அப்போ இங்கே 00 தான் வரணும். ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 50க்கு அவன் பி போர்டை பவர் பண்ணுறான் இந்த வாட்டி. அப்போ பி போர்டை பவர் பண்ணால் நமக்கு வந்து ஏபி வந்து 55 வரும். அதனால 55 வரும் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2வது டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரூட்லேயே அடிச்சிட்டான். இந்த வாட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே 73, 75க்கும் கேப்பில் 74 கரெக்டாக பவர் பண்ணி அடிச்சிருந்தான். இங்கே 02க்கும் 04க்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணிப்பான்னு சொன்னான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னா ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிட்டான். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பண்ணி அடிப்பான்னு சொல்லியிருந்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிட்டான். நம்ம என்ன கொடுத்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நேர்மாறாகவே கொடுக்குறான். நம்ம அவன் போக்கிலையும் போகலான்னு பார்க்குறான். ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டே இருக்குது. அவன் 2த்தையுமே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். 2த்தையும் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நம்பராக வரும்போது நம்ம நிறைய நம்பர் கொடுக்குற விருப்பமே இல்லை. அதனால தான் மிஸ் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் வின்னிங்கு. ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். அது பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படிலாம் அடிக்கிறான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா, எப்படிலாம் அடிக்கிறான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த பேட்டர்ன் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதை மாதிரி டெமோ ஒன்று சொல்கிறது எதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாட்டி சைக்கிள் உங்களுக்கு. ஓகேவா, ஏன்னா இதை மாதிரி டெமோ ஒன்று சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏபி பாருங்கள் 97, ஏபி 97 கரெக்டாக 3 நாள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி வந்து 96, கரெக்டாக 3 நாள் மேலே பார்த்தீங்கன்னா 95. இதெல்லாம் நான் வந்து அடித்ததுக்கப்புறம் இது எப்படிலாம் அடிச்சிருக்கா பாருங்க டெமோ சொன்ன பேட்டர்ன். ஓகேவா, 97, 96, 95 லைனாக வந்து அடிச்சிருப்பான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 88, ஏபி 88 கரெக்டாக 3 நாள் விட்டு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 99. அப்போ 3 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 00 சொல்லி அடிச்சிருப்பான். இதை நான் பார்க்காம இல்லை பார்த்தேன். சரி 3வது டைம் கண்டிப்பாக 55 அடிப்பான் சொல்லிட்டு தான் என் மைண்டு ஃபுல்லாக 55 நான் போயிட்டேன். நம்ம ஜாயினில் கொடுத்து ஏபி 55 தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர்லேருந்து அடிச்சிட்டான். அதே சேம் பேட்டர்ன் தான். நம்ம ஒரு பேட்டர்ன் கொடுக்குறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் என்றைக்காவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேட்டர்ன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. கரெக்டாக அடிச்சது தான். ஏபி வந்து 00 கரெக்டாகவே முடிச்சிருந்தான். அதே மாதிரி ஏபி வந்து 00 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7ஆம் தேதி வந்து நம்ம கொடுத்த நம்பர் தான் அது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் முன்னாடி மாதம் பிஇசி வந்து 00 அடிச்சிட்டான். போன மாதம் ஏசி வந்து 00 அடிச்சிட்டான். இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு ஏபி வந்து 00 அடிப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஏபி வந்து 00 வந்து கொஞ்சம் நம்ம வந்து 7ஆம் தேதி கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அடிச்சிட்டான், மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் சொல்கிறேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க எப்படின்னு. அதுக்கு மேலே சின்னதாக ஒரு டெமோ ஒன்று சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுறது வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. இங்கே ஏபி பாருங்கள் 75 அடிச்சிருப்பான். ஏபி 75, இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 74. அப்போது 75, 74, இங்கே 73 இங்கே வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 73 சொல்லி அடிச்சிட்டான். சில நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி அடிச்சிடும். ஓகேவா, அதை மாதிரி தான் என்னென்னா இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 77 சொல்லி கொடுத்தேன். தரமான நம்பர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யோசிச்சோம், நான் வேறு மாதிரி அடிச்சுட்டு போயிட்டான். எப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி மட்டும் பாருங்கள். ஏசி வந்து 75, ஏசி 75, இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76. அப்போ 75, 76, அப்போ ஏசி வந்து 77 இங்கே வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து ஏசி வந்து 77 சொல்லி அடிச்சிட்டான். இதை மாதிரி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி அடிச்சிருவான், இல்லை ஒரு நாளுக்கு பின்னாடி அடிச்சிருவான். ஓகேவா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஒன்று சொல்லியிருந்தேன். என்னென்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 75. ஓகேவா, இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து பாருங்கள். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 75, ஏசி 75 அடிச்சுட்டு கரெக்டாக 3 மாதம் விட்டு பாருங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76. ஓகேவா, அப்போ 3 மாதம் விட்டு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 77 வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா 77 வந்து ஏசியில் அடிக்க மாட்டேன். ஏன்னா இங்கே ஏபி பாருங்கள் 75, ஏபி 75, ஏசி 70. நம்ம ஏபி எடுத்துக்கலாம். ஏபி 75, ஏசி வந்து 76. அப்போ பிஇசி வந்து 77 இன்றைக்கி வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்றே அடிப்பான்னு சொல்லிட்டு தான் நேற்று நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா ஒரு நாள் முன்னாடி அடிக்க வாய்ப்பு சொல்லிட்டு தான் நேற்று நம்ம பிசி 77 வரதுனால 477 சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த ரீசனுக்காக தான். ஒரு வேளை
அவன் கரெக்டாக அடிக்கிற மாதிரி இருந்தால் அப்போ இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏபி 75 ஓகேவா, ஏபி 75, ஏஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்சி வந்து 76, இங்கே பிஇசி வந்து பார்த்திங்கன்னா 77 வரலாம். அப்படி 77 வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 477 ட்ரை பண்ண தேவையில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணலாம். 0.77 ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஏன்னா இது வந்து 2 விதமாக பார்க்கலாம் ஓகேவா. எப்படி மட்டும் பாருங்கள், இங்கே ஏஎஸ்சி 75, ஏஎஸ்சி 76, ஏஎஸ்சி வந்து 77 ஓகேவா. ஏஎஸ்சி வந்து 77 வரலாம். அப்படி 77 வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஏபி பாருங்கள் 50, ஏபி வந்து 60, ஏபி வந்து 70, அப்போது 707 சொல்லி வரணும் ஓகேவா. 707 சொல்லி வரணும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா 3வது பேட்டர்ன் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு 50, 60, 70 வரணும். ஆனால் 70 திருப்பி அவன் 07 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏபி வந்து பார்த்திங்கன்னா 07 வர வாய்ப்பு இருக்குது. அப்போ 07 வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே நம்பராக 077 சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா அவன் வந்து பார்த்திங்கன்னா 3வது பேட்டர்ன் ஸ்ட்ரைட்டாகவே அடிக்கிற மாதிரி இருந்தால் 50, 60, 70 வர மாதிரி இருந்தால் நீங்கள் 707 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. 707 ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் காரணம் இல்லை, இன்னொரு காரணம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே 69 அடிச்சிருப்பான். 69க்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி இங்கே 91 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா. 69க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 19, அது திருப்பி 91 அடிச்சிருப்பான். இங்கே 50க்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் 00, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 00 அடிச்சிட்டான். இங்கே இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 02 ஓகேவா. இந்த 02க்கு அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் நமக்கு 52, அது திருப்பி 25 வரணும். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா 3வது பேட்டர்ன் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பவர் பண்ண போகிறான் ஓகேவா. இந்த பி போர்டை பவர் பண்ணால் 07 வரும். அந்த 07 திருப்பி நமக்கு இங்கே 70 சொல்லி வரலாம். அப்படி இல்லைனா 02க்கு ஒரு நம்பர் மட்டும் போகிறோம் 07, அந்த 07 வரலாம் ஓகேவா. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 07 இல்லைனா 70 வரலாம். 07 வந்தால் 077 ட்ரை பண்ணிக்கோங்க. 70 வந்தால் 707 ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. பேட்டர்ன் புரியுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. தொடர்ந்து 2 நாளாக பார்த்தீங்கன்னா கையில் இருந்த வினி நழுவி போன மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க எப்படின்னு. கரெக்டாக எல்லாமே அடிச்சுட்டு ரெண்டுமே ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்கும். 75, 76, ஒரு 77 ஓகேவா. அப்போது இது வந்து பார்த்தா 2 விதமாக பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஏபி 75 இருக்குது, ஏசி 75 இருக்குது ஓகேவா. அப்போ நம்ம ஏபி 75 எடுத்துட்டாக்கா ஏபி 75, ஏசி 76, அப்போது ஒரு பிஇசி வந்து 77 வரணும் ஓகேவா. அப்போ பிஇசி 77 வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே 3வது பேட்டர்ன் 50, 60, இங்கே 70 வரணும். ஆனால் 70 திருப்பி 02 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 26 கரெக்டாக 10 நாள் விட்டு 27, 10 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 28 வரணும். ஆனால் 28 திருப்பி 3வது பேட்டர்ன் திருப்பி 82 சொல்லி அடிச்சிருந்தான் ஓகேவா. அதெல்லாம் 3வது பேட்டர்ன் போய் திருப்பி அடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஏபி வந்து 70 இல்லைனா 07 வரலாம் ஓகேவா. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 07 வந்தால் 077 ட்ரை பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏபி வந்து 70 வர மாதிரி இருந்தால் 707 ட்ரை பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கெஸிங் தேவைப்பட்டால் நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓப்பனில் இது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆப்ஷன் கிடையாது, டெலிகிராம் மட்டும் தான் இருக்குது. ஓகே ஜி பாப்பிங் ஸ்டுடியோ.